திருச்சியிலிருந்து கனகமீனாள். ஜெய் ஸ்ரீராமா. தலைப்பு 5. உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். சீதா பிராட்டியை திருமணம் செய்த பிறகு ராமர் கூறுகிறார், சீதா, பிறவியில் இரு மாந்திரை என் சிந்தையாலும் தொடேன் என கூறி ஒருவனுக்கு ஒருத்தி என்றபடி வாழ்ந்து காட்டி அறத்தை உலகத்தில் கற்பித்தார். கொடுத்த வாக்கின்படி இரு வரங்களையும் கைகேயி தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும். அறத்தை கைபிடித்தார் தசரதர். கோசலையும் சுமித்திரையும் கணவரின் கட்டளை இது என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள். லட்சுமணன் பாலா அதிபாலா என்ற இரு மந்திரங்களையும் கற்று உறங்காமல் தனது தாயின் கட்டளைப்படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்கு உரிய அறத்தின்படி நின்றார். தசரதர் முன்னால் செய்த உதவிக்கு நன்றி கடனாக சதாவும் ராமர் லட்சுமணருக்கு உதவி செய்தனர். அந்த உதவிக்கு நன்றி கடனாக சடாவிற்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமபுரான். 14 வருஷம் வனவாசம் என்ற ஆணையையும் மீறாமல் சுக்ரீவன் நகரத்துக்கு செல்லாமல் சுக்ரீவன் பட்டாசத்துக்கு லட்சுமரை அனுப்பி அறம் காத்தார் ராமர். தன் பெரியப்பா என்றாலும் தனது மன்னர்தான் என்றாலும் அவர் சொல்லும் வழி தவறாக என்று அன்னை சீதா பிராட்டிக்கு துணை புரிந்து அறம் செய்தார். அன்னை திரிசடை ஆனாலும் கும்பகர்ணை போன்ற தம்பிகளும் இந்திரசித்து போன்றவர்களும் இன்னும் பலரும் அறத்தின் பக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். தகவல்களை ராமாயணத்தை ஒரு முறை படிக்கும் போதே கிடைத்துவிடும். கையில் ஆயுதம் இல்லாதவர்களை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று உரைத்தார். நாகு இலங்க முகின் வாளை தாவுரு கோசலை நாட்டுடைய வள்ளல். எப்பவுமே மனிதருக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதில் சஞ்சலங்கள் இருக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று, இப்படி செய்தால் உறவு பாதிக்கும், அப்படி செய்தால் அறம் தவறும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது. அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அற வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். ராம ராம ஜெய பாதாராம் பதித்த பாவன சீதாராம். நன்றி, வணக்கம்.